டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்னதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது நம்ம டிஆர்பி, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு நம்ப இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அத பத்தின ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து நான் குடுக்க போறேன். நம்ப இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அப்டின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல். நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சிங்கிள் புக் அப்டின்ற மாரி தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து வாங்குனவங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு புக்கும் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து குடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, இப்போ வந்து அ இந்த சிங்கிள் புக் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து கொஞ்சம் சேல் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டாக். ஸோ இந்த நேரத்தில நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அ அடுத்து வந்து ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, புக்ஸ் வந்து நம்ம ஆர்டர் குடுக்கணும். ஸோ இந்த புக்ஸ் ஆர்டர் குடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் திருப்பி வந்து நம்ம கைக்கு புக் வர்றதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாசம் ஆயிடும். ஒரு 1 மந்த் இல்ல ஒரு 1 1/2 மந்த் ஆயிடும். புக்ஸ் மொத்தம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு. ஏன்னா வந்து நம்ம சிங்கிளா அடிக்கிறோம் இல்லையா புக்ஸு. ஸோ அதனால 10 யூனிட்டுக்கும் 10 புக் அடிக்கணும். தனித்தனியா அடிக்கணும். பிளஸ் வந்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக் வேற அடிக்கணும். இது எல்லாமே நம்ம கைக்கு வர்றதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மந்த் ஆயிடும். இப்போதைக்கு புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி புக்க நீங்க யாருன்னா யூஸ் பண்ண போறீங்க, இல்ல நான் வாங்க போறேன் என்னுடைய புக்ஸ நம்ப ஸ்டடி மெட்டீரியல நீங்க வாங்கி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு யாருக்குன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மென்ட். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 10 புக்ஸ் பிளஸ் வந்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக் 4500ல தான் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ புது புக்ஸ் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு மேல திருப்பி புது புக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இதே புக்ஸ தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆர்டர் குடுக்க போறோம் அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 4500 அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த பிரைஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு மாற்றம் என்னன்னா, 5000ஆ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ரீசன் புக்ஸ் வந்து ஸ்டாக் இல்ல. அ அதனால ஸோ வேணுன்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த புக்கோடைய பிரைஸ் வந்து நான் இன்னைக்கே சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4500 தான் நான் குடுக்க போறேன். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கே சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கே வந்து நம்ப பிரைஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் பிஃபோரா நான் குடுத்துர்றேன் நான் உங்களுக்கு. ரீசன் நீங்க யாருன்னா வாங்குற ஐடியா இருந்திருப்பீங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு யாருன்னா ஐடியா இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம ரேட் வந்து ஏற்கனவே வந்து 4500 தான் நான் என்குயரி பண்ணியிருந்தேன் நான் கால் பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5000 சொல்றீங்களே அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிஃபோரா இன்டிமேஷன்ஸ் குடுத்துர்றேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்றீங்களோ, ஸோ இந்த 11 புக்ஸுமே ஸோ இந்த 11 புக்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த 11 புக்ஸுமே 4500க்கே நீங்க வந்து வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ், டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இந்த 4500லயே நானே பண்ணி குடுத்துருவேன். சப்போஸ் ஜூலை 11 அதுக்கு மேல நீங்க யாராச்சும் வந்து இந்த புக்க ஆர்டர் பண்றீங்க அப்டின்னா, சப்போஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தது அப்டின்னா, 5000 தான் நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். இந்த சேம் புக் இந்த எல்லா புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 5000 தான் நீங்க பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அதுக்குமே டெலிவரி சார்ஜ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா மட்டும் வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, 500 சார்ஜ் மட்டும் உங்களுக்கு ஏறும். ஸோ உங்களுக்கு வாங்குற ஐடியா இருக்கு. மெஸ்மரைஸ் அகாடமி புக்கு சப்போஸ் உங்களுக்கு வொர்த்தபிள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. அது உங்களுக்கு வாங்குற ஐடியா இருக்கு அப்படின்னா, இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம புக்க வந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கு பாருங்க. ஐடியா பாருங்க. இல்ல நம்ம புக்கு வாங்குற ஐடியா இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் வந்து லேட்டா நான் வாங்கிக்க போறேன். நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறமா வாங்க போறேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ரேட் வந்து எப்படி இருக்கோ, அந்த ரேட் தான் நீங்க வந்து வாங்குற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு சின்னதா பிஃபோரா ஒரு இன்டிமேஷன்ஸ் நான் குடுத்துடுறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் புக்கு தரோம். பிளஸ் ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஆத்தர் டீட்டெயிலா இருக்கட்டும், அந்த போயம் உடைய லைன்ஸா இருக்கட்டும், ப்ரோஸ் உடைய லைன்ஸா இருக்கட்டும், அதே மாரி டிராமா, அதே மாரி நாவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஆக்ட் வைஸ், சாப்டர் வைஸ், சம்மரீஸ் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ண ஒரு புக் ஆக்சுவலா. இது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு வொர்த்தபிளான ஒரு புக்க தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம்.
ஸோ வாங்குறோம் அப்படின்னு ஐடியா இருக்குது அப்படின்னா நான் பிஃபோர் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் புக்கோடைய ஸ்டாக் ஆயிடுச்சுனாலோ இல்லை ரேட் அதிகமாகிடுச்சுனாலோ அந்த நேரத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது ஸோ அந்த நேரத்தில் கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் ரேட் இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு 10 days பிஃபோராகவே இன்டிமேஷன்ஸ் கொடுத்துட்றேன். அப்போது 10ஆம் தேதிக்குள்ளே யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட புக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ சேம் 4500 தான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோரை என்கொயரி பண்ணியிருந்தாலுமே சேம் காஸ்ட் தான். அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து 7000 பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க வித்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணலை இப்போ வரைக்கும். ஸோ சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணலை. அதுவுமே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது. நான் ஃபுல் பேட்ச் 7000 பேட்சில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க பிஃபோராக. அது சப்போஸ் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த டூரேஷனில் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பிளானை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஸோ நீங்கள் வந்து யோசித்து ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு கரெக்டான நேரம் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு டைம் வந்து நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக படித்து முடிக்கலாம். ஸோ உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ புக் என்கொயரி பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஸோ என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாமே ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.